மேலும் ஒரு தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். அஜித் குமார் கொலையில் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிதம்பரம், இப்போ சாட்சிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு வழங்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரம் என்ன? நிச்சயமாக லவனியா, அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாக வலையை பார்த்த அஜித் குமார் கடந்த ஜூன் 27ஆம் தேதி நகை திருடியதாக வழக்கு ஒன்றில் விசாரணைக்கு அளித்திருந்தது அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கானது சிபிஐ வழக்கு பதிவு செய்து கடந்த 12ஆம் தேதி வழக்கு பதிவு செய்து 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக 15 நாள் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஆதாரங்களை சேகரித்து வருகின்றன. குறிப்பாக சிசிடிவி ஆதாரங்கள், சாட்சி விசாரணைகள், குறிப்பாக நிகிதாவின் 2வது முறையாக இன்று மதுரையிலும் சிபிஐ அதிகாரிகள். இந்த நிலையில் கொலை வழக்கு சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்கல் சம்பந்தமாக வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில அஜித் குமாரின் சகோதரர் நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், சக ஊழியர் பிரவீன்குமார், அறநிலைத்துறை ஊழியர் சதீஸ்வரன் ஆகியோர் அஜித் குமாரின் வழக்கறி கார்த்திராஜ் ஆகியோர் கூட்டு சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட நீதிபதி அறுவலி முன்பு விசாரணைக்கு ஆஜராயினர். அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். லவனியா, நன்றி சிதம்பரம் விவரங்களுக்காக.